எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சனா. இது உங்கள் சனா டாக். இன்றைக்கி நான் உங்ககிட்ட எந்த புக்கை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு வெள்ளை இந்தியா. யாரோடது அப்படின்னா, முகில் அவர்களோடது. முகில் எழுத்து எப்போவுமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி அந்த தமிழ் இருக்கும். கூடவே நம்ம இப்போ நான் பேச்சு நடையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிலங்களை கலப்போம்ல, அந்த மாதிரி ஆங்கிலத்தையும் சேர்த்து அவர் எழுதுவார். அதனால் நமக்கு அந்த புக் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. அடுத்தது இந்த கருப்பு வெள்ளை இந்தியா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் முகிலோட நான் முதல் புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் உணவு சரித்திரமாக இருக்கட்டும், இல்லைனா பயண சரித்திரமாகட்டும், காதல் சரித்திரமாகட்டும், இந்த புக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. காதல் சரித்திரம் படிக்க முயற்சி பண்ணினேன், பட் என்னால் அந்த புக்கை முடிக்க முடியல. பயண சரித்திரம் இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கலை. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது எங்கள் கல்லூரி நூலகத்தில் நான் சுற்றிட்டு இருக்கும்போது எனக்கு கிடச்ச புத்தகம் தான் இந்த கருப்பு வெள்ளை இந்தியா. முகில் அப்படின்னோடனே எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த புக்கு என்னை கைவிடாது. அதாவது ஏன்னா சில புத்தகங்கள் நம்ம படிக்கும்போது நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு லேக் கொடுத்துரும். அப்படி இந்த புக்கு கொடுக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தனால இந்த புக்கை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியான புத்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். கருப்பு வெள்ளை இந்தியா, இங்கிலீஷில் நினச்சி பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட் இந்தியா. அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியாவை பற்றி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்கள். ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் அந்த டைம் எப்படி இந்தியா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படின்னா ஏன் அசப்ஷன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, நான்லாம் நினச்சிருந்தது இந்தியா பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையாக இருந்துச்சு, இங்கே இருக்கிற ராஜாக்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான். அதை தாண்டி போனால் உப்பு சத்தியாகிரகம், இல்லைனா இங்கே நடந்த ஒத்துழையாமை இயக்கம், அந்த மாதிரி போராட்டங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே தவிர, அதை தாண்டி இந்தியாவை பற்றி இந்தியாவில் என்ன இருக்கோ, என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை யோசிக்க என்னோடய மூளை தயாராக இல்லை. அப்படின்றத விட அதை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்த விஷயமும் இல்லாதது கூட ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புக்கில் நம்ம அந்த இன்னொரு சைடு இந்தியாவை பார்ப்போம் அந்த டைம். ஏன்னா போராட்டங்கள் இல்லாமல், ஏன்னா நமக்கு தெரிஞ்சதே அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த போராட்டம், அதுக்காக நடந்த பிரச்சனைகள், இது மட்டுமே தெரியும். அதை தாண்டியும் இந்தியாவில் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ஒரு 10 கட்டுரையில் நமக்கு மருதன் கொடுத்துருக்காங்க. சரி, முகிலன் கொடுத்துருக்காங்க. அவசரத்தில் மருதன்ட்டேன். முகில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த புக்கு எனக்கு தனித்தனியாகவே போடணும் அப்படின்னு ஆசை. தனித்தனியாக அப்படின்னா அந்த 10 கட்டுரையும் 10 விதம், 10 சுவாரஸ்யமான தகவல்கள். அப்போ அந்த 10 சுவாரஸ்யமான தகவல்களையும் எனக்கு எப்படி ஆசை அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு ஆசை. ஆனாலும் தனித்தனியாக சொல்கிறத விட எனக்கு முதல்ல அந்த புக்கை உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அறிமுகம் கொடுத்துடணும். ஏன்னா முகிலோட மற்ற புத்தகங்களை போல் இந்த புத்தகம் ஒரு வேறு விதமான புத்தகம். நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது இன்னும் எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? அதனால் எனக்கு இந்த புக்கை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி கருப்பு வெள்ளை இந்தியாவை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த புக்கில் நான் சொன்ன மாதிரி 10 கட்டுரை, 10 கட்டுரையும் 10 விதமான நிகழ்வுகள், 10 விதமான விஷயங்கள் இந்தியாவில் நடந்தது, அது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. அதாவது இது பெரிய பெரிய விக்டோரியா ராணியை பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும், இல்லை ஒரு அடித்தளமாக இருந்த பங்காளூர் அப்படின்றவங்க பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை புகைப்படம் எடுக்கிறதே அவருக்கு ஒரு பிடித்த விஷயமா செய்துக்கிட்டு இருந்த ஒரு ராஜாவை பற்றினதாக இருக்கட்டும், இல்லை சிம்லா எப்படி கோடைக்கால வாசஸ்தலமானச்சு அப்படின்ற விஷயமாகட்டும், அப்படி நிறையா சுடு தகவல்கள் இதில் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஒரு கட்டுரையை எடுத்தீங்க அப்படின்னா அந்த கட்டுரையை படித்து முடிக்காமல் அந்த புக்கை நமக்கு வைக்க மனம் வராது. ஓ, இத்தனை விஷயம் இருந்திருக்கா, ஏன் நமக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளை அந்த கட்டி போட்டுரும். ஒரு கட்டுரையை பிடிச்சோன்னா அடுத்த கட்டுரை எப்போ படிப்போம், எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வத்திலே அடுத்தடுத்த பக்கங்களை நம்மளை நகர்த்திட்டே போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜ் இருக்கிற புக்கு. நம்ம அதை உங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ எனது தொடர்கதை அப்படிலாம் கிடையாது இல்லையா? அதனால் நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஒரு கட்டுரை படிக்கிறீங்க, அடுத்த நாள் இன்னொரு கட்டுரை அப்படின்னா கூட ஒரு 10 நாளில் நீங்கள் ஒரு 10 கட்டுரையை அழகாக முடிச்சிடலாம்.
இதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 2, 3 கட்டுரைகளை வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்ககிட்ட சொல்லிவிட்டு, முடிஞ்சால் அந்த கட்டுரைகளை பற்றி இன்னொரு நேரம் நமக்கு கிடைக்கும்போது அதை விரிவாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். முதலாக இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டுரை என்ன அப்படின்னா, நம்ம வந்து யாருக்கு கீழே அடிமையாக இருந்தோம் அப்படின்னா, இங்கிலாந்து மகாராணிக்கு கீழே. ஆனால் இதில் என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா, இங்கிலாந்து மகாராணிக்கே இங்கேருந்து ஒரு நண்பர் இருந்ததாகவும், அந்த கடைசி காலத்தில் அந்த நண்பருக்காக அந்த மகாராணி அவ்வளோ விஷயங்கள் செய்தார்களும், மகாராணிக்காக இவரும் நிறைய விஷயங்கள் செய்தாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அது வந்து மகாராணி முன்ஷிப் அப்படின்ற மாதிரி. மகாராணி அதாவது விக்டோரியா மகாராணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த விக்டோரியா மகாராணி கிட்ட தான் இந்த முன்ஷிப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, உருது மொழியில் லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களை வந்து முன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியாவை சேர்ந்த அவரும் அந்த முன்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன்ல, அவருக்கு வேறு ஒரு பெயர் இருக்குது. நம்ம வந்து முன்ஷிப்பாகவே நம்ம இங்கே இதில் பார்ப்போம். முன்ஷிப்பும் அவரோட இன்னொரு நண்பர்கள், அதாவது இன்னொரு 2 பேர்த்த வந்து மகாராணிக்காக சேவை செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. சேவை செய்ய அனுப்புன அவங்க வந்து அங்கே ராணி கூட அதாவது மகாராணி கூட ஒரு நல்ல நட்பு உருவாகி, அந்த நட்பு மூலமாக ராணியோட அதாவது இப்போ நம்ம எப்படி பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு ராணிக்கே ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் லெவலுக்கு வந்து அவங்க வந்து அங்கே டெவலப் ஆகுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அங்கே வந்து கருப்பு வெள்ளை அப்படின்ற அந்த பாகுபாடு இருக்கும். அப்படி இருந்தாலும் மகாராணி வந்து அந்த விஷயத்த வந்து ஏற்றுக்கலை. இன்னொன்று வந்து அவங்க எல்லோரும் இந்தியாவை சேர்ந்தவன் ஒரு அடிமை அப்படின்ற மனப்பான்மையில் தானே இருப்பாங்க. அந்த விஷயத்த உடைக்கணும், பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு அவருக்காக நிறையா நல்ல ஒரு வந்து அவங்க 2 பேரும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, மகாராணிக்காக முன்ஷிப் வந்து உருது மொழி சொல்லிக் கொடுத்ததாகவோ, மகாராணி நம்ம முன்ஷிப்க்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. சில கடிதங்களில் மகாராணி அவர்கள் உருது மொழியில் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. கடைசியில் அதுக்கப்புறம் மகாராணி இறக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற, அதாவது அவங்க கூட இந்த நட்பு வந்து, ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் இவருக்கு வந்து இந்த இங்கிலாண்டில் தான் இருந்தாங்க. இங்கிலாண்டில் வந்து ஒரு சேஃப்னஸ் இருக்காதோ அப்படின்ற காரணத்தினால திரும்பி அவரை வந்து இந்தியாவுக்கு அவருக்கு இடம் எல்லாமே கொடுத்து அவர் சாகிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துட்டு தான் மகாராணி வந்து இறந்துடுறாங்க. மகாராணி இறந்தப்போ கடைசியாக அவங்கள ஒரு தடவை மட்டும் பார்க்குறதுக்கு இவருக்கு வந்து அனுமதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சி அவர் போய் அந்த அனுமதி கிடச்சி அவர் பார்த்துட்டு வர்றது. இந்த கட்டுரை வந்து இன்னும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். அதையாட்டா இன்னொரு ஒரு ராஜாவை பற்றின கதை. அந்த ராஜாவோட பேரை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஏன்னா அது புக்கில் இருக்குது, பட் நீங்கள் வந்து போய் தேடி கண்டுபிடிங்க. இது வந்து உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன டாஸ்காட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜாவுக்கு வந்து என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னா, புகைப்படம் எடுக்கிறது பிடிக்கும். புகைப்படம் எடுக்கிறது, யாரை புகைப்படம் எடுக்கிறது அப்படின்னா அவரை புகைப்படம் எடுக்கிறது பிடிக்கும். அதையாட்டால் அவர் வந்து அவரை சுற்றி இடங்களெல்லாம் அமைச்சு எப்படிலாம் வச்சு எடுக்கணுன்றது பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட அந்தப்புறத்தில் இருந்த பெண்களை வந்து இவர் எடுத்திருக்காரு. நிறைய புகைப்படங்கள் அந்த பெண்களை வைத்து, பெண்களில் வந்து ஒவ்வொரு விதமாக உட்கார வச்சு, அதுக்கு வந்து அது ஆபாசமாக எடுத்தாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்தப்புற பெண்களுக்கும் அவர் மரியாதை கொடுத்து, மரியாதை நிமித்தமாக நிறைய புகைப்படங்கள் எடுத்திருக்காரு. இதில் என்ன ஒரு புது விஷயம் அப்படின்னா, ஒரு பாமர மக்கள், ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த காலத்தில் புகைப்படம் வந்தபோது பெரிய பெரிய ஆட்களோட புகைப்படங்கள் இருக்கும். அதாவது ஒரு பெரிய ராஜாவோ அவங்க, ஏன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணவங்களால் மட்டும்தான் அந்த டைம் புகைப்படம் எடுக்க முடியுன்ற இருந்ததை இவர் வந்து மாற்றி, இவர் எடுத்த புகைப்படங்களில் இருக்கிறவங்க தான் ரொம்ப அடித்தள மக்கள், அதாவது அடித்தளப்பட்ட மக்களோட புகைப்படங்கள் இவரோட இதில் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் புதுவிதமாக என்ன கேமரா வந்தாலும் அதை உடனே அங்கேருந்து வாங்கிடுவார். வாங்கி அதை எப்படி செயல்படுத்தணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இவர் வந்து விதவிதமாக இவரையும் எடுப்பார், இவரை சுற்றி இருக்கிறவங்களையும் எடுத்திருக்காங்க. கடைசியில் இந்த ராஜா இறந்ததுக்கப்புறம் அது வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கு ஒரு அறையில். அதை வந்து திரும்பி 1900, அதாவது 20th சென்ச்சுரி ஸ்டார்டிங் டைமில் தான் அதை ஒரு ஆய்வாளர் கண்டுபிடிச்சி
கிட்டத்தட்ட 4000 சொச்ச புகைப்படங்கள் எடுத்திருக்காரு. அதில் 2000 தான் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஏன்னா மிச்சம் எல்லாமே வந்து கால வெள்ளத்தில் அழிஞ்சிருச்சு. அந்த மிச்சம் இருக்கிற புகைப்படங்களை முகில் அவர்கள் இந்த புத்தகத்தில் நமக்காக இணைச்சிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் இந்த புகைப்படம் தெரிஞ்சுக்கணும், இந்த புகைப்படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள். அதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த புக்கில் இருக்குது. அதாவது காற்று வேணும், விசிறி. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காற்று ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது அவங்க அந்த காற்று வர வைக்கிறதுக்காக விசிறதுக்குன்னே ஒரு ஆளை நியமித்து அவன் வந்து அந்த மனிதன் வெளியே இருப்பாங்க. அவங்க வந்து வெளியே இருந்து ஒரு கயிறு மூலமாக இழுக்கும்போது உள்ளே இருக்கிற இவங்களுக்கு காற்று வர்ற மாதிரியான பல அமைப்புகளெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அரிய தகவல்கள், சுட சுட தகவல், ஒரு 10 கட்டுரையில் நீங்கள் 10 விதமான இந்தியாவை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லோரும் மறக்காமல் இந்த கருப்பு வெள்ளை இந்தியா அப்படின்ற புத்தகத்தை படிக்குமாறு ஆசையுடன் சொல்லிக்கொள்கிறேன். நான் உங்கள் சனா, இது உங்கள் சனா டெக். இன்னொரு காணொளியில் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அழகாக அற்புதமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.